Ladies and gentlemen, welcome to another episode of Reel and this Pochu. நான் முத்து and this is Anandi. Yes, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஏன் பாட்டு சொத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப கிளம்பி இருக்கு. அந்த படத்தை நாங்க பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த படத்தோட பேரு ஏன் பாட்டு சொத்து. தமிழ் இனிமேல சாவும் அப்படின்னு யார் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த படத்துல ஜியோகிராஃபி மெக்கினஸ் கோல்டுக்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற இந்த ஆக்ஷன் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது ஜெய்சங்கர், செகண்ட் ஹீரோ வந்து சிவகுமார், ஹீரோனா நடிச்சிருக்கிறது வந்து ராஜகோகிலா, வில்லன் அசோகன் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கர்ணன். எஸ், இந்த படத்துல வந்து கர்ணன் ஒரு வள்ளல் மாதிரி நம்ம இந்தியா முழுக்க வந்து டிராவல் பண்ணிருக்காரு. இன்கிரெடிபிள் இந்தியாவுக்கு இது ஒரு கேம்பெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டோரி என்னதுன்னா வந்து மதுரை பக்கம் ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு திருவிழா நடக்குது. முதல் மரியாதை யாருக்கு செய்யணும்னு வந்து அங்க வந்து ஒரு போட்டி நடக்குது. முதல் மரியாதை இந்த பக்கம் திருப்பு. இதுக்கு நடுவுல ஹீரோ வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஊருக்கு வர திருவிழாக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நடுவுல காஷ்மீர் போறாரு. நான் தான் சொன்னேன் இன்கிரெடிபிள் இந்தியா. ஸோ அதனால அங்கே போயிட்டாரா. அப்படி இந்த மாதிரி அங்கே வந்து நம்ம வில்லனுடைய ஆட்களும் போயிடுறாங்க. எதுக்காகன்னா நாங்கள் இங்க தூடி ஆளுங்க உங்களை திருவிழாவுக்கு வரவிடாம வழியிலேயே தீர்த்து கட்ட அனுப்புறாருங்க. இங்க வரும்போது இந்த இடத்துல அவருடைய அண்ணனை போட்டு தள்ளிடுறாரு அசோகன். ஆமா, காஷ்மீர்ல இருந்து அவர் உடனே இங்க வந்துடுறாரு. கடைசி சொட்டு ரத்தம் விழுறதுக்கு முன்னாடி அவர் வந்துடுறாரு. அண்ணன் வந்து சொல்லிடுறாரு, உன்னோட வாழ்நாள் லட்சியமே நீ வந்து அசோகனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. லாஸ்ட் சிவகுமாரே போலீஸா வந்து ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்றாரு. பிடிச்சாரா இல்லையா அப்படின்ற கதை தான் எங்க பாட்டன் சொத்து, மை கிராண்ட்ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நிறைய படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. பல படங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை பார்த்து படங்கள் மட்டும் கிடையாது, நிறைய டெலி சீரீஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம டோரா. காடு, மலை, உயரமான நீர்வீழ்ச்சி. டோரா, இப்ப நம்ம அங்க போறோமா? மூணுக்கும் அட் டேட்ல போகணும்னா எங்க பாட்டன் சொத்தை பாருங்க. மேன் வர்சஸ் வைல்ட். இந்த மாதிரி கொடூரமான ஜீவராசிகள் கிட்டே நம்ம உயிரை நம்ம எப்படி காப்பாத்திக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மேன் வர்சஸ் வைல்ட் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்க பாட்டன் சொத்து படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல வந்து அந்த பிளாட் எந்த ஊர்ல நடக்குதுன்றது வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போனா ஒரு பாலைவனம் வருது, ஒட்டகம்லாம் இருக்கு, அது ஒரு ஃபைட் பண்றாங்க. இந்த பக்கம் இப்படி போனா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படியே நேரா போனா வந்து இமாலயாஸே போயிடலாம். பனிப்பிரதேசம்லாம் அந்த ஊர் பக்கத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையில மலை மேல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து 2 பேர் ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க. சரி, மலை கீழே எங்கேயாவது வந்திருப்பாங்கன்னு பார்த்தா நோ, இவங்க வந்து ஜெய்ப்பூர் மாளிகையில இருக்கிற ஒரு இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு. அங்கே விடாமுயற்சியோட ஃபைட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா 2 ஒட்டகம் பார்க்காய் நின்றுருக்கும் வெளியில. ஹீரோக்கு ஒரு ஒட்டகம், வில்லனுக்கு ஒரு ஒட்டகம் கரெக்டா வந்து எண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல வர இன்னொரு ஒரு ஃபைட்ல மதுரை பக்கம் இது எங்கேயோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வில்லனோட அடியாட்கள்லாம் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை பைக்ல. ஹீரோ வந்து அப்படியே இந்த சென்னை ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இந்த ஏரோட்ரம் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் ஊட்டிக்கு போயிடுறாரு. இவங்க சண்டை போட போறாங்களா, லாங் டிரைவ் போறாங்களான்னு தெரியல. அப்படியே லாங் டிரைவே போங்களேன். 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு வண்டியில ஹீரோட வண்டியை வந்து ஹீரோ கீழே விழுந்தானே வண்டியை விட வேண்டியது தானே. அந்த வண்டியை வில்லன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வில்லன் கீழே ஹீரோ வந்து வில்லனோட வண்டியை பிடிச்சிட்டே இருப்பாரு. பாப்பா வந்து உட்கார, அதுக்கப்புறம் சேர்ந்து சண்டை போடலாம்னு சொல்லிட்டு சச் கன்சிடரேட் பார்ட்னர்ஸ் ஹீரோ அண்ட் வில்லன் ஆர். இது வரைக்கும் நீங்க பார்த்த ஃபைட்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் வந்து எபிக் ஃபைட்டே இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அண்ணனோட பையனை வந்து காப்பாத்தி கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாரா. ஆனா என்ன காப்பாத்தினியே, என் நாயை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்றான், தூக்கத்திலே எஞ்சி போய் அவன் சொந்த ஊருக்கு போய் அந்த நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை கூப்பிட்டுட்டு வரான். வரவில்லை எப்பவும் போல அங்கேருந்து காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்ல இருந்து காட்டுக்கு வரான். அங்கதான் ஃபைட் நடக்குது. கமான். அந்த இடத்துல 2 சிறுத்தைகள் அவங்க வந்து தாக்க வருது.
அப்புறம் தான் அங்க ஒரு சிங்கம் வருது. அதுக்கப்புறமா அங்க ஒரு புலி வருது. ஒரே ஃபைட்ல புலி, சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் அடிச்சிடுறாங்க. அடுத்தது என்னபடி கரடி தானே வரும்? கிடையாது, நாரை. நாரநாயே. நாரைகள் கிட்டே இருந்து ஹீரோ வந்து அந்த பையனை காப்பாத்திட்டு வந்துடுறாரு. ஆனா ஆரம்பத்துல மனுஷ பையில இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் அந்த பையனை வந்து கடைசியில துப்பாக்கியில சுட்டு கொள்றாங்க. எவ்வளவு நேரம் தான் ஜாகிரபியே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டைரக்டர் சரி கொஞ்ச நேரம் சயின்ஸை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கதைக்களத்துக்குள்ள இறங்குறாரு. எஸ், நம்ம ஹீரோ வந்து யாரோ சுட்டுறாங்களா, அப்போ அந்த புல்லட் வந்து நம்ம ஹீரோ மேலேயே இருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, யூஸ்வலி இந்த பாம்பெல்லாம் கட்சி என்ன பண்ணுவாங்க, அந்த விஷத்தை எடுக்கிறது வாயால உறிஞ்சி எடுப்பாங்க. அதுவே நம்ப முடியாத ஒரு விஷயம். பட் இந்த படத்துல அதையும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் நான் ஜென்டில்மேன் படம் பார்க்குறப்ப யோசிச்சிருக்கேன், எப்படா வந்து அந்த புல்லட்டை வந்து இவங்க வீட்லேயே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு. ஆனால் இந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வேறு லெவல். ஒரு முக்கியமான சீன்ல என்ன நடக்குதுன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ரொமான்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு டென்ட் உள்ள வந்து அந்த ரொமான்டிக் காட்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சிவகுமார் போலீஸ் அவர் வந்து இவரை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அசைன்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஃபுல் 360 டிகிரிஸ்ல ஒவ்வொரு போலீஸா நிக்க வச்சு கன்னால அந்த டென்ட்டை நோக்கி சுடுறாங்க. டென்ட்ன்றது வந்து ஒரு தார்பாலினால ஆனது, அதனால உள்ள வந்து குண்டு ஈஸியா போய் துளைக்கும். ஆனா இங்க வந்து எதுவுமே நடக்காது. டென்ட்டை வந்து கொளுத்த பாக்குறாங்க. அதுல அவங்களும் பொசுங்கிட்டாங்க நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் இல்ல, அவங்க இன்னொரு பக்கமா வெளில வருவாங்க மண்புழு மாதிரி. போலீஸ்காரங்க முதல்ல குடிசையை கொளுத்துனது அறிமுகப்படுத்தினது எங்க பாட்டன் சொத்துலதான். ஃப்ரெண்டு வந்து எப்பெல்லாம் வந்து மேட்டர்ல ஈடுபடுறாரோ அப்பெல்லாம் சிவகுமார் அங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துறாரு. ஏதோ வைத்தறிச்சல். சிங்கம் 3க்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி எல்லா இடத்துலயும் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. குற்றவாளி சமூகத்தை ஏமாத்தலாம், ஆனா சட்டத்தை ஏமாத்த முடியாது. ஏன்னா சமூகங்கிற பையனுக்கு சட்டம் தான் வேலி. பையனும் சரி அப்பாவும் சரி இது வரைக்கும் பேசாம யாரையுமே அரெஸ்டே பண்ண மாட்டாங்க போல. ஆனா இவரால் பரவாயில்ல, வால்யூம் கொஞ்சம் கம்மியா பேசியிருக்காரு. அவர் பேபன் அரெஸ்ட் பண்ணடா அப்படியே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ரீல் வந்து போச்சுல ஒரு ரேப் சீன் என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் திஸ் இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ரேப் சீன் யூ see. பீச்சில் வந்து சாதாரணமாக குளிச்சுட்டு வந்தாலே ஜட்டியில் வந்து 1 கிலோ மண் இருக்கும். ஒரு பீச்சிலேயே ரேப் பண்ணியிருக்காருன்னா ஒருவேளை அந்த செக்ஸ் ஆன் தி பீச் அப்படிங்கிற அந்த காக்டெயிலோட பேரே இங்கே தான் டிரைவ் பண்ணியிருப்பாங்களோ. இந்த படத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே புது புது ஃபேஷனை படிச்சு இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயங்கள். வாவ், உங்களுக்கு துன்பமும் தொந்தரவும் தான் வந்து சேரும். எனக்கு அந்த ஜிப்பா வேணும். இங்க தெரியுதுல்ல இந்த வலை, இதுல செஞ்ச ஒரு ட்ரெஸ் அதுக்கு மேல போட்டுக்கிறாங்க. இதுக்கு அதோடய குளிச்சிருக்கலாமே. ஓஹோ அப்படியா. Now we come to the award section. First award எடுத்துக்கினா best child artist, best fashion. அவார்டுக்கே அவார்டுன்றது வந்து இந்த படத்துல வர ஒரு அவார்டு. ஏன்னா அதோட பேரு வந்து படிப்பு, பண்பு, ஒழுக்கம் எல்லாத்துலயும் சிறந்த மாணவன் காலேஜ் உனக்கு கொடுத்த பரிசாச்சு. இந்த அவார்டை வீட்டுக்கு போய் யாராவது வந்து என்ன அவார்டு வாங்கினேன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? பாப்பா ஓ. இந்த பண்பு ஒழுக்கம் வந்து எங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியலையே, ஆனா அதுக்கு பாசத்தினால பதில் சொல்லிட்டேன். பெஸ்ட் ஷாக் எக்ஸ்பிரஷன். என்னப்பா இப்படி பாக்குறீங்க? பெஸ்ட் WWF மூவ்ஸ். டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் மற்றும் வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ இதுல இருந்தா சுட்டுருக்காங்கோ. With this we come to the end of this week's Reel and Pochi. Yes, and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஆனந்தி and முத்துபடியை வந்து ட்விட்டர்ல ரீச் பண்ணி நிறைய படங்களை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம், கமெண்ட்ஸும் பண்ணலாம். முக்கியமா மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது அவசியம். Yes, and இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. தாரி ஒரு 25 years பிஃபோர் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஜெய்சங்கர் படம் பார்த்தேன். அந்த படம் பேர் வந்து எங்க பாட்டன் சொத்து. உங்களை தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறது நீதான்.